பிரைஸ் பாலோட 2வது ரவுண்டா புல்லானூர் விஸ் வடகாடு டாஸ் ஸ்பின் பண்ணி வடகாடு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வடகாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தர்மா விஸ் ரகு, 2 பேருமே நல்ல ஒரு ஹிட் பேட்ஸ்மேன். புல்லானூர் சார்பாக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சத்யசீலன் பவர் பிளே போடுறதுக்கு 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணணும், 1 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் தர்மாவுக்கு 4th தம்மில் அடிச்சிருக்காருங்க. 4 போயிருக்குங்க. முதல் பந்து 4க்கு அடிச்சிருக்காரு தர்மா, நல்ல ஒரு தொடக்கம். 2வது பந்து தர்மாவுக்கு சத்யசீலன் டேஸாக போட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு மிஸ்கனெக்டான ஷாட்டு, கரெக்டாக பட்டுருந்துச்சுன்னா ஒரு பவுண்ட்ரியோ இல்லை 6ஓ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஷாட்டுங்க, கைக்கே போயிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, 6 போயிடுச்சுங்க. 6ங்க. தர்மாவோட பேட்லேருந்து வர முதல் 6. 4th பால் சத்யசீலன் தர்மா அவருக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க, ஒய்டுக்கான வாய்ப்பு. ஒய்டு அகலப்பந்து. 4th பால் ரீபால், நல்ல ஒரு பாலுங்க, காலில் கொண்டு வந்து போட்டார். 5வது பந்து நல்லா அடித்தாருங்க, ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் தான் கிடைக்கும். பவர் பிளேயோட கடைசி பந்து ரகுவுக்கு அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க, ஒரு ரன் தான் கிடைக்கும். மறுபடியும் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. 1 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க வடகாடு, எந்த விக்கெட்டும் இழக்காம, நல்ல ஒரு தொடக்கம். புல்லானூருக்கு 2வது ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜா ரகுவுக்கு அடிச்சிருக்காருங்க. 6 போகுமா? கண்டிப்பாக 6க்கான வாய்ப்பு தாங்க. 6ங்க, முதல் 6 நம்ம ரகுவோட பேட்லேருந்து வந்திருக்கு. 2வது பந்து ராஜா ரகுவுக்கு நல்ல ஷாட்டுங்க, விட்டு கட் பண்ணியிருக்காங்க, கேட்சுக்கான வாய்ப்பா? அங்கே சூப்பர் ஸ்டாப்புங்க, உண்மையிலே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 3வது பால் தர்மாவுக்கு நல்ல செல்லமாக தட்டியிருக்காருங்க, அது 4 போகிறதுக்கான வாய்ப்பு. 4ங்க, நல்லா பாடிக்கு வந்த பந்தை விட்டு நல்லா அருமையாக கட் பண்ணியிருக்காரு. 4th பால் நல்லா பந்து போட்டார், ரிவர்ஸ் ஸ்கூப்பில் அடித்தாருங்க, ட்ரை பண்ணார், மாட்டலை, அது பந்து போகாது, ஓடி தான் எடுத்துக்கணும். ஓகே, 3 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க, வைஸ் மூலமாக ஒரு 3 ரன்னு. அடுத்த ஒரு பந்து நல்ல லைனுங்க, நல்ல லைனில் போட்டார் அது பந்தை. 2வது ஒரு லாஸ்ட் பந்து அடிச்சிருக்காருங்க, ஷாட்டு, பவுண்ட்ரிக்கான வாய்ப்புங்க, பவுண்ட்ரி போகுமா? போயிடுச்சுங்க, பவுண்ட்ரி. சரியான ஒரு ஷாட்டுங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் வடகாடோட ஸ்கோர் 32. 2 ஓவரும் நல்ல ஒரு ஸ்கோர் வேட்டையை ஆடி இருக்காங்க 2 பேட்ஸ்மேன், ஓப்பனிங் உள்ள பேட்ஸ்மேன், அதுக்கான எந்த விக்கெட்டும் இழக்கலை. புல்லானூருக்காண்டி 3வது ஒரு போட கருப்பு முதல் பந்து தர்மாவுக்கு அதிரடி ஆடிக்கிட்டு இருக்காரு, அடிச்சிருக்காருங்க, 6க்கான வாய்ப்பா? 4ங்க, 4 கிடச்சிருக்கு. 2வது பந்து தர்மாவுக்கு கருப்பு, 4th திரும்பி அடிச்சாருங்க, பேட்டில் மாட்டலை. அடுத்த பந்து ஷார்ட் பிச்சான பந்துங்க, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க, டாட் பால். அடுத்த பந்து மறுபடியும் ஷார்ட் பிச் பாலுங்க, பவுன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பாலுங்க,
ஃபஸ்ட்டு பந்து 4 கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்துகளை பிடிச்சி நல்லா போட்டிருக்காரு பந்து பவுலரை. 3வது லாஸ்ட் பால். நல்ல பந்துங்க, கால் லைன்லேயே கொண்டு வந்து போட்டிருக்காருங்க. எந்த ஒரு ஸ்கோரும் போட முடியல. அருமையான ஒரு பந்து வச்சு 3 ஓவருக்கு 35 ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு. எந்த ஒரு விக்கெட் இழப்பும் இல்லாமல். 4வது ஓவர் போகிறதுக்கு தானே போல்டுங்க, ஸ்டிக்லேயே கொண்டு வந்து போட்டிருக்காரு. போல்டு மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறார் ரகு. ரகுவோட இடத்த பூர்த்தி செய்ய அந்த அணியோட ஹார்ட் ஹிட்டர் வடகாடை சேர்ந்த சேஷா தெரிந்த சேஷா பெரிய பெரிய சிக்ஸர் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரு. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன செய்கிறான்னு. செகண்ட் பால் சேஷாவுக்கு நல்ல ஒரு லைனில் போட்டாருங்க பந்தை. டெக்கிட்ட இருக்க 2வது ரன்னுக்கான முயற்சி. அடுத்த பந்து தர்மாவுக்கு நல்ல ஒரு அடிங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் பிடிப்பாரா? இல்லைங்க, நின்றுட்டாருங்க. வேகமாக இருந்தால் கேட்ச் தான். அடுத்த பந்து சேஷாத்திற்கு டேஸ் பாலுங்க, அடிச்சுட்டாருங்க. 6 தாங்க, அது கண்டிப்பாக 6 தாங்க, அது 6ங்க. 5th பால். போன ஒரு ஓவர் போன பந்து நல்ல ஒரு பெரிய 6 அடித்தார். நல்ல ஒரு பந்துங்க, 1 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால். காலிலே கொண்டு வந்து போட்டாருங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு 6 கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த பந்தெல்லாம் கண்டினியூவாக பிடிச்சி போட்டிருக்காரு. 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் வடகாடு 45 அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் இழப்புக்கு. புலானுடைக்காண்டி கடைசி ஓவர் போட்டு முடிக்கிறதுக்கு வந்திருக்காரு பவுன்ராஜ் தர்மாவுக்கு. நல்ல ஒரு பாலுங்க. 2 அவுட் மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறாரு தர்மா. நான் ஸ்ட்ரைக்கில் அருண் இறங்கியிருக்காரு. அவரும் ஒரு பெரிய ஹிட்மேன் தான். அடுத்த பந்து சேஷாவுக்கு பவுன் கூத்தி போட்டிருக்காருங்க, அடிச்சிருக்காருங்க. அடி பெரிய 6ஆக போகும். உண்மையிலே பெரிய 6 தாங்க. இதோட 2வது 6 அடிச்சிருக்காரு சேஷு. அடுத்த பந்து பவுன் சேஷாத்திற்கு அடிச்சிருக்காருங்க. அடுத்த பந்தம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே 6க்கு போயிருக்குங்க. அங்கே போய் ஒரு 2 வீலர்லேயே குத்திக்கிச்சு பந்து. நல்ல ஷாட்டுங்க. இதோட 3வது 6 அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, பால் எடுக்கிறாங்க. இதோட 3 6 அடிச்சிருக்காருங்க சேஷா. அடுத்த பந்து மறிச்சிட்டாரு. உள்ளடிக்கப்பட்ட பந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு பந்து. உண்மையிலே பவுன் நல்லா போட்டிருக்காரு அந்த பந்தை பிடிச்சி. இன்னும் 2 பந்து மிச்சம் இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சேஷாவுக்கு குத்தி போட்டாருங்க. அதுவும் அடுத்த 6ங்க. இதுவும் பெரிய 6ங்க. இதோட 4வது 6 அடிச்சிட்டாருங்க இந்த மேட்ச்சில். சேஷா வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரரில் நல்ல ஒரு ஹிட்மேனாக இருக்காருங்க. அதோட நல்ல ஆல்ரவுண்டரும் கூட சேஷா. முதல் பாதியோட கடைசி பந்து சேஷாவுக்கு பவுன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடராஜன் ராஜா புலானுதிக்காண்டி முதல் பந்து நல்லா அடிச்சிருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி அது 1 ரன்னுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு தடுப்பு பணியும் கூட. எளிதான முறையில் 1 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. 64 அடித்தா 5 ஓவருக்கு புலானுதி வெற்றி பெறலாம். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுபாஷ். 2வது பந்து ராஜாவுக்கு விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு பந்தே தன்னோட விக்கெட் இழக்கிறாரு ராஜா. புலானுதிக்கு அடுத்த பேட்ஸ்மேனா கௌது ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க. 1 ரனுக்கான வாய்ப்பு. 1 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து நட்ராஜுக்கு ஸ்லோ ரன்னா போட்டாருங்க. அருமையாக பிக் பண்ணியிருக்காரு. 6க்கான வாய்ப்பா? 6ங்க. உண்மையிலே ஸ்லோ ரன்னா ட்ரை பண்ணாரு. நல்லாவே பிக் பண்ணி அடித்தார் நட்ராஜ். பெரிய 6. அடுத்த பந்து நல்ல ஒரு பாலுங்க. இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஆனால் பால் ரொம்ப ஃபேஸாக வந்ததுனால கீழே வந்துருச்சு. அடுத்த பந்து சேது நட்ராஜுக்கு அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் மிஸ்ட்டுங்க. மிஸ் ஃபீல்டுங்கிற பேரில் வந்து ஒரு 4 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அவர் கைப்பட்டு போனாலும் பந்து ஸ்டாப் ஆகிடுச்சு.
அதுக்கு 2 ரன்கள் ஓடி இருக்காங்க. தொடர்ந்து ஓவர் முடிஞ்சிருக்குங்க. ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் பவர் பிளேயில் 10 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழப்புக்கு. ரொம்ப நல்ல ஒரு ஸ்கோர் தான். 2வது ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே சேஷாத்ரி வந்திருக்காரு. நல்ல ஒரு பவுலர். முதல் பந்து சேஷா கௌதமுக்கு டேஸ் பால் கொண்டு வந்து போட்டாருங்க. லெக் பைஸில் ஒரு ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு. நோ பாலுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பேர். ஒருத்தர் மூலமாக ஒரு ரன்னும் 3 ரன்னு கிடச்சிருக்கு இந்த ஓவருக்கு. இந்த பந்துக்கு ஃப்ரீ கிட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே வந்து ஓவர் பீஸ் மூலமாக நோ பால் போட்டிருக்காரு. நல்ல பந்துங்க. ஃப்ரீ கிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து சேஷா கௌதமுக்கு நல்ல லென்த்துங்க. டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்சுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பார். அடுத்த பேட்ஸ்மேனா சத்யசீலன்கிறவர் வந்திருக்காங்க. பெரிய ஹிட்டரு. நட்சத்திர வீரன் கூட. முதல் பந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. இந்த பந்து ஒரு பவுன்ஸ் மூலமாக அதுக்கு வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரன் எதுவும் ஓடலை. இன்னும் 2 பந்து இருக்குது இந்த ஓவரில். 5வது பால் எட்ஜில் போயிருக்குங்க. நல்ல ஸ்டாஃபுங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால் கௌதமுக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு பார்த்தாருங்க. பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பால் சேஷா கௌதமுக்கு குத்தி போட்டாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் புல்லாங்குடி 16 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழப்புக்கு. மீதமுள்ள 3 ஓவருக்கு 48 அடிச்சா வின்னிங். ரகு கௌதமுக்கு இறங்கி ஸ்டெப் அவுட் பண்ணி மோதினாருங்க. ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. சுபாஷ் அங்கே நல்லா பிடிச்சிட்டாரு. அடுத்த பந்து ரகு அடிச்சாருங்க. மீட் ஆகலை. மீண்டும் அடுத்த பந்து ரகு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு பாருங்க. வைடு. அடுத்த பந்து ரகு அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. அது நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு தர்மா. கௌதமுக்கு ரகு விட்டு அடிச்சாருங்க. கட் பண்ணியிருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் மட்டும் தான் போட முடியும். ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்க்குறேன். மாட்டலங்க பேட்டில். உண்மையில நல்ல ஐடியாவான பந்து. அடுத்த பந்து 4th அம்பில் ட்ரை பண்ணாருங்க. மாட்டலை. 4வது ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண சுபாஷ் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பந்து நல்ல ஷாட்டுங்க. அருமையான அடி. அது பவுண்டரியை கிளியர் பண்ணும். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுச்சுங்க. 4ங்க. அடுத்த பந்து டேஸாக வாங்கி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட்டில். அங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு. விட்டுட்டாருங்க. மிஸ் ஃபீல்டு பண்ணி அங்கே ஒரு 4 ஆயிடுச்சு. அடுத்தடுத்து 4 கிடச்சிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. புல்லாங்குடி அன்னைக்கு படிப்படியாக ரன் உயருது. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு பார்த்தாருங்க. பேட்டில் மாட்டலை. அடுத்த பந்து சுபாஷ் கௌதமுக்கு அடிச்சாருங்க. இன்சைடு எட்ஜில் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பட் ஆனால் கிடைக்கல. லாஸ்ட்டு 2 பால் இருக்குன்னா இந்த ஓவரில். நல்ல லைனுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணதை பார்த்து கரெக்டாக ஒயிட் லைன்லேயே போட்டார் அந்த பந்தை. லாஸ்ட் 1 பால் அடித்து பார்த்தாருங்க. அதுவும் பேட்டில் மீட் ஆகலைங்க. நல்லா போட்டிருக்காருங்க. 2 அடுத்தடுத்து 2 பவுண்டரி கொடுத்தாலும் அதுக்கடுத்த பால்லாம் பிடிச்சி போட்டிருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சு இருக்கும்போது 28 ரன் அடிச்சிருக்காங்க புல்லாங்குடி. லாஸ்ட் ஓவருக்கு 37 அடித்தா புல்லாங்குடி வின் பெறலாம். 4th திரும்பி அடிச்சிருக்காருங்க. 6க்கான வாய்ப்பா
6ங்க. முதல் பந்து 6 வந்திருக்கு. அடுத்த பந்து 4th பால்ல போட்டாருங்க. பீட் பண்ணிட்டாரு. 4 பந்துக்கு இன்னும் 30 ரன் அடிக்கணும். அரௌண்ட் ட்ரை பண்ணுறாரு அந்த நியூ பவுலர். ஸ்டெப் அவுட் பண்ணனால வந்து நோ பால் கிடச்சிருக்குங்க. நோ பால் ப்ளஸ் பவுண்டரி ஆயிடுச்சுங்க. 5 ரன் கிடச்சிருக்கு அந்த பந்துக்கு. இதுக்கு ரிட்டர்ன் பந்து வரை போடணும். அடுத்த பந்து போன பால் நோ பால் மூலமாக ஒரு 4 போயிடுச்சு. குத்தி போட்டாருங்க. நல்ல பவுலுங்க. நல்ல ஒரு பந்து வச்சு 3 பந்துக்கு 25 அடித்தா புல்லானது வின் பண்ணலாம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்து பார்த்தாருங்க. பேட்டில் ஒட்டலை. நல்ல ஒரு பந்து வச்சு பண்ணி எளிதான முறையில் ஒரு ஓட்டங்களை பெறப்படுகிறது. ஒரு ரன் கிடச்சிருக்குங்க. கடைசி 2 பந்து இருக்குது இந்த ஆட்டம் முடிகிறதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாரு. நல்ல பவுலிங்க. நல்ல ஒரு பந்து வச்சு பண்ணி அடுத்தோட கடைசி பந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து அடித்தார். கேட்ச் பாலா. கேட்சுக்கான வாய்ப்பு வரல. இது மூலமாக இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க வடகாடு.